ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கிளவர்டிசன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இந்த அனிமேக்கு சீசன் 1 போட்டுக்கலான்னு கேட்டிங்கன்னா பிளேலிஸ்ட் சேனலில் இருக்கு. ஸோ ரீசெண்டாக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபுல் மூவியாக ஃபஸ்ட் சீசன் இருக்கும். ஸோ அதை தொடர்ச்சியாக வந்து சீசன் 2 போடுறேன். ஸோ இந்த அனிமே வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த சீசன் 2 நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு. ஆனால் ஏதோ சாதாரணமாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்தில் கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் கொடுக்குற வரவேற்பை பொறுத்து தான் அடுத்த எபிசோட் எல்லாமே நான் போடலான்னு இருக்கேன். சரிங்க இஸ்லாம், இதோட கற்றுக்குள்ள போலாமா? இப்போ நம்ம ஆலசியாவை காமிக்க அவளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்பைடர் மான்ஸ்டர்ஸ் பார்த்தா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். அடச்சா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நான் ஒவ்வொரு பக்கம் அங்கே சொல்லிட்டு இருக்கும் போது வேற ஒரு இடத்துல ஒரு தண்ணி இருக்கு. அந்த தண்ணிக்கு நடுவில் ஒரே ஒரு ஒத்த மரம் இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்கே வேற ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அப்படின்னு பார்த்தா பெரிய கோபுரம் மட்டும் ஏதோ ஒரு விஷயம் அங்கே வளர ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்து நயா பார்த்தா அங்கே இடத்துல ஷாக் ஆகிட்டு இருக்கா. டே என்னடா பண்ணிருக்கீங்கன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சர்ச்சு பாதிரியார் மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து பார்க்குறாரு என்னடா இங்கே நடந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் அந்த லாஸ்ட் வேல்னு சொல்லக்கூடிய அந்த டார்க் லார்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச அந்த ஒரு சபை நட்டு இந்த விஷயத்தை பார்க்குறான். இன்னும் பார்த்தா சில ஸ்டூடெண்ட்ஸும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு மேலே சரியா பார்த்தா நம்ம ஹீரோ அவன் கையில் அந்த புக்கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தானே என் ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு அவன் சொல்லவும் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே என்னடா இவன் பணம் போலான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதுக்கிட்ட தான் ஒருத்தன் தான் கையில் ஒரு கிறிஸ்டை வச்சுட்டு வெறியா நின்னுங்கிறான் ஹீரோ கூட சண்டை போட. ஹீரோ அவன் பங்குக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ண பார்க்குறான். அதோட தான் இந்த கதை ஆரம்பிக்குதுங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து எண்டிங் சீனாக இருக்கணும். ஸோ கதை கொஞ்சம் பின்னோக்கி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹைட்ரன் கேபிட்டல் ஓரளவுக்கு மீட்டு கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைய உன பக்கம் பாதுகாப்பா ராணி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பெரிய நன்றி சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, நான் உங்களுக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ எது வேணாலும் கேட்டாலும் பண்ணுவீங்களா, நான் ஒரு கிங்ஸ் மேஜிக் டீச்சரா மாறணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ பட்ட ஆசைக்காக அவன் வேற ஒரு இடத்துக்கு கிளம்புறான். ஸோ இதனால வந்து இவங்க கூட இருந்த நிலுரோவை லூனா கிட்ட அபிஷியலான ஒரு நர்ஸா விட்டுட்டாங்க. அவளை பார்த்துக்கூடிய ஆளா. ஹீரோவுடைய இந்த நோக்கம் எதுக்காகனா லூனாக்கு ஒரு பர்சனலான மேஜிக் டீச்சரா இருக்கணுன்றதுக்காக தான் வந்து அதிகப்படியான மேஜிக்ஸை இந்த உலகத்துல இருக்கிறத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவன் அந்த முடிவு எடுத்திருக்கான். கிளென்னோடைய முடிவுப்படி அவங்க வேற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம ஆலிசியா அண்ட் ராணியும் அந்த இடத்த விட்டு வேற ஒரு கிண்டத்தை நோக்கி கிளம்புறாங்க. ஸோ இப்போ இவங்க போகிற இடம் வந்து ட்ரீ நேஷன் கான்ஃபரன்ஸ் தான். அதுவும் என்னடானா இந்த நாட்டில் நடந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் பின்னாடி இருக்கிற கிண்டத்து கூடிய வந்து சில பல விவாதங்களை பண்ணதுக்காக போறாங்க. அந்த ராணிக்கு எஸ்கார்ட தான் நம்ம ஆலிசியாவே அங்கே போறாங்க. இந்த எஸ்லின் அண்ட் போலேன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் நடுவில் தான் ஒரு டோன்ன்ற ரிவர் பிரியுது. அதனாலேயே இவங்களுக்கு இடையில இந்த ஒரு ரிவருக்காக பல சண்டைகள் பல செஞ்சுரிஸாக நடந்திருக்கும். ஆனால் அந்த செஞ்சுரிஸ்ல நடந்த சண்டைகள் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சமாதானமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு விவாதமாக இருந்தாலும் இவங்க கண்ட்ரிக்கு இடையில பண்றது எல்லாமே இந்த பிரிட்ஜு கிட்ட தான் வந்து பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எதிராக தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியமான ஆளுங்க தான். இதுல இப்ப கான்ஃபரன்ஸுக்கு இந்த இடத்துல தான் வந்து இந்த ரெண்டு ராஜ்யத்தை சேர்ந்தவங்களும் இப்ப இருக்காங்க. ஸோ இதுல கலந்துக்கிறதுக்கு தான் நம்ம ராணியை வந்துட்டு இருக்காங்க. எஸ்லினுடைய கிங் தான் இந்த யூரெல்னு சொல்லக்கூடிய ஹெல்லோ வர வச்சுட்டு இருக்காரு. வயலட்டோடைய எம்பரர் கிங் வந்து இங்க இருக்காரு பாருங்க, இவர் தான். இவர் பேரு பீஸ் வெர்ஸ். ஸோ அப்புறம் வந்து அந்த பீஸ் வந்து பரவாயில்லையப்பா, நீங்க ரெண்டு கண்ட்ரி சார்பா வந்ததுல உங்களுக்கு எஸ்கார்டுக்காக பல வாய்ந்த ரெண்டு பேரை தான் கூட்டு வந்திருக்கீங்க. நானும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இவனுடைய பேர் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சிட்டு இருப்பீங்க. ரேவன்ஸ் ஹீரோ ஸ்லேயர்னு அழைக்கப்படுற இந்த ஆள் ஜசாக் அப்படின்னு வில்லத்தனமா அந்த பேரை சொல்ல உடனே அங்க பார்த்தா ஒரு சிறை கைதி மாதிரி அவனை கூட்டு வராங்க. அவன் வந்த உடனே அந்த ஸ்வாட் சைனா இருந்த இசிலின் கிண்டத்துடைய எஸ்கார்டுக்காக வந்த அந்த ஒரு நபரை அட்டாக் பண்ணுவான். அவன் அசால்ட்டா தலைமை தொடுப்பான். ஸோ இன்னொரு பக்கம் அவன் நம்ம ஆலிசியாவை பார்த்து உன்னுடைய ஸ்டீம் ஸ்பிளிட்டர் சூப்பரா இருக்குது பார்க்க, நீ தான் ரேவன்ஸை கொன்ன ஃபீமேல் ஹீரோவா, எனக்கு அப்படியே புள்ள அடிக்குது உங்களோட சண்டை போடணும்னு அவளும் வெறியா இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க இருந்த யூரே கிங் வந்து இங்க பாருங்க, இங்க ஒன்னும் சண்டை போட நம்ம வரல, ஒவ்வொரு நேஷனுடைய சார்பால் நம்ம இங்க பேசதான் வந்திருக்கோம். அப்புறம் நம்ம குவீன் வந்து இங்க பாருங்கப்பா, நம்ம ட்ரீ நேஷன் கான்ஃபரன்ஸ் நம்ம ஆரம்பிப்போம். ட்ரீ நேஷன்ஸ்னா இவங்க 3 நேஷன்ஸை சேர்த்து வச்சுதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாருக்கு யார் பொறுப்பேற்றுக்க போறீங்க, பொறுப்பேற்றுக்குன்னு இதுக்கான மொத்த செட்டில்மெண்ட் காசை யார் கொடுக்க போறீங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம எஸ்லினுடைய கிங் வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த வார் ஆரம்பிச்சது வந்து பாய்லட் கண்ட்ரி தான். அப்புறம் அது முடிவுக்கு கொண்டு வந்தது ஹைடன் கண்ட்ரி தான். அந்த கண்ட்ரிக்கு நாங்க பெரிய லெவலில் எஸ்லின் கண்ட்ரியை உதவி பண்ணிருக்கிறதுனால நாங்க தான் இதை சேர்த்து வடிச்சு முடிச்சோம். ஸோ இதனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா வார் ஆரம்பிச்சவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் பாய்லட் கிங் அப்படின்னு அவர் சொல்ல, ஓ அப்படியா, ஏன் நான் பண்ணணும், ஏன்னா உங்க கண்ட்ரியை சேர்ந்த ரேவன்ஸ் தான் மேஜிக்கல் ரிசர்ச் பேர்ல தனத்தானே ஒரு டார்க் லார்டு கிட்ட ஒப்படைச்சு பெரிய அழிவை கொண்டு வந்தான். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. அவன் பண்ண ரிசர்ச் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? அவனை மட்டும் அவன் பயன்படுத்தல, சின்ன சின்ன அப்பாவியான குழந்தைகளையும் வேற ஒரு விதத்துல ஹியூமன் அண்ட் டார்க் பீஸ்ட் கூட இன்ஃபெக்ட் பண்ணி அதுங்களை ஒன்னா சேர்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். இதோடைய முடிவுல அவங்களும் ஒரு டார்க் பீஸ்ட் மாதிரி தான். இதெல்லாம் கேட்ட குவீன் ஷாக் ஆகுறாங்க. ஆலிசியா யோசிக்கிறா, சோ அப்பனா வந்து நாங்க முன்ன அடிமையான அந்த இடத்துல இருந்து தான் அந்த குழந்தைகளை அந்த மாதிரி பொறுப்பெடுத்து இந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முட்டாள்
முட்டுக்கட்டு போட்டாச்சு. ஸோ இந்த ஒரு குழந்தையில தான் செலக்ட் பண்ணப்பட்டது நம்ம லூனாவும் சரி. ஆனா நல்ல வழியா நம்ம அதை தடுத்துட்டோம். இருந்தாலும் வார்டின் டார்க் லார்டோடைய கண்ட்ரோல்ல தான் ட்ரில் இருந்தான். ஆனா இன்னமும் அந்த வார்டின் அழியாம உயிரோட இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆலிஷியா யோசிக்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம யூரே கிங் வந்து நீங்க பண்ணது என்ன இருந்தாலும் தப்புன்றதுனால ஒரு 2 வருஷத்துக்கிட்ட உங்க மேல வாழ் தொடுக்க மாட்டோன்ற மட்டும் சொல்லிடுறோம். இதை கேட்டு நம்ம குயின் வந்து இதெல்லாம் பத்தாதுங்க, என்னுடைய லேண்ட்ல நிறைய அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ஈடுகட்டுற வகையில் அவங்க ஏதாச்சும் பண்ணணும். ஸோ அதுக்கான ரெக்வஸ்ட்டும் வச்சாலும் நீங்க ரொம்ப அதிகமா கேட்கற மாதிரி தெரியுது ஜசாக், அவங்களுக்கு கொஞ்சம் காமி அவன் திறமை என்னன்னு. ஸோ அவன் உடனே பார்த்தா அவனுடைய சங்கிலிகளை அடிச்சு உடைச்சிட்டேன், இவங்களை அட்டாக் பண்றதுக்காக போறான். ஸோ இது எதுக்குன்னா நீங்க எங்க கிட்ட பணம் மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சாவுதான் நிச்சயம்ன்ற மாதிரி மிரட்டுற தோணியது. நம்ம ஆலிஷியாவும் சரி இன்னொரு பக்கம் அந்த ஷார்ட் செயின் அவனும் சரி அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டானுங்க. எங்க பாருங்க, நீங்க 2 வருஷம் என்ன நோக்கி போர் தொடுக்காம இருந்தா மட்டும் நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன்றது எந்த விதமான நிச்சயமும் இல்லை. ஸோ முறையான ஒப்பந்தம் என்னவோ அதை போடுங்க, ஏன்னா உங்களை கொல்றதுக்கு எனக்கு 2 நிமிஷமே போதும். ஜசாக் இது கேட்டுட்டு ஆமாப்பா ஒரே டைம்ல 2 பேரும் என்ன வந்து அட்டாக் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் இந்த வேலை. ஸோ அப்படியே மரியாதை குறைவா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூரே கிங் தடுத்த பிறகு நம்ம பேஸ் கிங் வந்து சரிங்க பாருங்கப்பா, எனக்கு என்ன தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த சண்டை எல்லாம் தேவையில்ல, அதே மாதிரி உங்க கூட சண்டை போடணும்னு எனக்கு ஆசை இருந்தா நான் எப்பயும் உங்களை முடிச்சிருப்பேன். இது எல்லாமே பண்ணது அந்த முட்டாள் குட்டி பையன் ரேவன்ஸ் ட்ரில் தான். இது எப்படி நீ உறுதியா சொல்ற? ஆமா, ஏன்னா அவன் எனக்கு தெரியாம தான் இத்தனை காலமா இந்த மாதிரியான ரிசர்ச் தான் பண்ணியிருந்தான். அவன் என்ன பண்றான்னு கூட எனக்கு தெரியாது. அதனால எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சவன நானே கண்டுபிடிச்சிருந்தா என்னத்துக்கு சும்மா விட்டுருப்பானா? ஸோ என் மேல கோவப்படாதீங்க. அப்போ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருந்தால அந்த ஒரு லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவங்க கேட்க, ஓ அந்த லொகேஷனை கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச பிறகும் அது என்னத்துக்கு அவன் ரிசர்ச் பண்ண அந்த சீக்ரெட்டான ரூம் எங்க இருக்குன்னா ஓல்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எடித்தியால இருக்கு. இப்போ ரீசெண்டா தான் அந்த ஒரு ஸ்கூலை வந்து மேஜிக்கல் ஸ்டடீஸ்க்காக மாத்திட்டாங்க. அதோடைய இப்போ உண்மையான பேர் என்னன்னா சோசலின் தி டிவைன் அகாடமி. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்மளுடைய ஆலிஷியாவும் ஹீரோவும் அந்த ஒரு அகாடமிக்கு வந்திருப்பாங்க இந்த சீசன் 2ல. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆலிஷியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க இவ்வளோ கேவலமா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்புட்டோமான? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஆலிஷியா கத்தரா, டே கிளம்பி என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கு, நான் என்னடா இவ்வளோ குட்டி ஆயிட்டா, நீ தானே என் உடம்பு இப்படி பண்ண சொல்றா? ஆமா, உன் பாடி ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதனால அதை குட்டி ஆகினேன். ஏன்டா இப்படி பண்ண? ஏன்னா நமக்கு டைம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உன் பாடியை சின்னதாக்கின மட்டும்தான் நம்ம 2 பேரும் அந்த சோசலின் அகாடமிக்கு போயிட்டு அவன் பண்ண ரிசர்ச்சை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நான் உன் பொம்மையாடா உன் இஷ்டத்துக்கு என்ன சின்னதாக்கிறேன், உனக்கு வேணா நீ அப்படி பண்ண வேண்டியதானே? அப்ப நீ இந்த இடத்துல இருந்து என்ன புடுங்க போற? நீயும் என் கூட வராங்க. இங்க பாரு, லூனாக்கு நீ ஜஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் மட்டும் கத்து கொடுக்குதா இருந்தா அதெல்லாம் பத்தாது, நீயும் மேஜிக் கத்துக்கணும். ஒரு 2 வருஷத்துக்காக நான் சோசலின்ல போயிட்டு மேஜிக்கை கத்துக்கலான்னு இருக்கேன், நீயும் வா. டே நம்ம ஹைடன் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க மாதிரியே இல்லடா, அப்படி இருந்தா மட்டும் தான் நாங்க அலோவ் பண்ணுவானுங்க, நம்மள வித்தியாசமா இருக்கமேடா. ஆமால, சரியா சொன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு மூக்கு உடைப்பா பாருங்க, அடிச்சடியில மூக்கு பார்த்து அதுக்கப்புறம் ஹைடன் இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி மாறிட்டா. அதனாலதான் இப்ப வந்துட்டு இருக்க. அப்படி ஏன்டா இப்படி என்ன மாத்தினேன்? ஏன்னா லூனா அவனை சின்ன வயசுல பார்க்கும்போது எப்படி இருந்தானோ அந்த மாதிரி தான் உன்னையும் மாட்டி இருக்கேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் திடீர்னு ஹீரோ போகும்போது நின்றுடுவான். என்னடா ஆச்சு? எதிர்த்துல யாரோ ஒருத்தங்க சக்தி வாய்ந்த ஆள் நமக்கு பின்னாடி வரா மாதிரி தெரியுது, அவங்களுடைய ஆறா என்னால உணர முடியுது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆள் தான். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் சுட்ட முடி தலையா வருவான். அவனா இருக்கும்போது சொல்லிட்டு டவுட் ஆவாங்க, அவன் கிடையாது கம்முனு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா இவனுக்கு 2 பேரும் வழியில நின்று இவனை மறைச்சு பார்த்து பார்த்துட்டு வழிபடி பண்றவங்களோ சரி ஓகே நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துப்போம், இங்க பாருங்க நான் தான் எடிஷன், உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் சலண்டால இருந்து வரேன், அது ஈஸ்ட்ல இருக்க ஒரு பகுதி அப்படின்னு அவனா அறிமுக கொடுத்துக்கிறது. இவங்க பார்த்துட்டு வாயாச்சு போறாங்க. சூப்பர் அறிமுகத்தை கொடுத்துக்கலாம். நான் யார் இருந்தான்னு பாக்குறீங்க? நான் வந்து ஆர்குல இருந்து வந்திருக்கேன், கிங்டம் ஆஃப் கிரேட் ஃபாரஸ்ட் ஆஃப் தி வெஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன், என் பேரு சரசா அப்படின்னு ஒரு பெரிய பேரா சொல்லுவான். உங்களை பார்த்தல ரொம்ப சந்தோஷம்பா. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஸோ அப்புறம் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நண்பர்கள் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ திடீர்னு பார்த்தாங்க ஒரு 2 ட்வின்ஸ் வருவானுங்க பாருங்க. வந்த உடனே திமிர்த்தனத்துல எடிசனை தள்ளி விட்டுட்டு டேய் வழியில நிக்காதா. ஸோ அவனுங்க யாருன்றத சொல்றானுங்க. இப்போ நாங்க நோபல் செஷன் ஆஃப் எஸ்லின்ல இருந்து வரோம், என் பேரு டைகல், என் பேரு லியோன், நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? அவனுக்கு ஒன்னு பக்கம் இந்த குட்டி போன பார்த்துட்டு என்ன இந்த பம்ப்கின் இப்படி எல்லாம் பேசுது, அதாவது போஸ்டிங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறானுங்க. நீங்க ஏடா தொப்பி போடல? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா எங்க ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிரும்ல. ஒருத்தனாச்சும் எங்களுக்கு அழகுக்காகவும் எங்க அறிவுக்காகவும் எங்க டேலண்ட்டுக்கு இணையாவும் இங்க இருக்கீங்களாடா? எவனும் கிடையாதுடா, ஓடுங்கடா, என் வழியிலாம் எவனும் நிக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ட்வின்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸா கலாய்க்கிறானுங்க. இப்பயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆலிசியா பார்க்க அப்பதான் பார்த்தா ஹீரோ ஒருத்தனை சென்ஸ் பண்ணுவான். பின்னாடி வருவான் பாருங்க. அவன் இந்த ட்வின்ஸை தட்டி விட்டுட்டு வருவான். டேய் எவ்வளவு தெரிஞ்சு அப்படி பண்ணுவேன், நெல்றா என்ன திமிரு காமிக்கிறியா, மரியாதை கொடுக்கணும் இல்ல, நான் உங்களை கவனிக்கலப்பா, ஒருத்தான ஆளுங்களை மட்டும் தான் நான் பார்ப்பேன், ஆனா நீங்க ஒன்னும் அப்படி இல்லை, நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரோட்ல இருக்கிற குப்பை மாதிரி தான். இவன் ரொம்ப விருப்பத்துறான்டா. அப்ப சண்டைக்கு இவனை கூப்பிட வேண்டியதான். உன் பேர் என்னடான்னு சொல்லிட்டு இவனு கேட்க, என் பேரு தான் ரே ஃப்ராஸ்டர். ஓ நீங்க 2 பேரும் சேர்ந்து என் கூட சண்டை போடுறேன்னு சொல்றீங்களா? சரி எஸ்லியனை சேர்ந்தவனுக்கு எப்படி நல்லா சண்டை போறான்னு நான் பாத்துறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வீக்கு தான், எது வருந்தாலும் சண்டை போட்டு பாத்துருவோம். சரி இங்க நிக்க வேணா, ரோட்லயே சண்டை போட்டா நல்லா இருக்காது, வாங்க இந்த கிரவுண்ட் இருக்கு. ஸோ இன்னும் சில பேர் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியில நின்று டீச்சர்ஸ் எல்லாமே வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கேட் கிட்ட கரெக்டாக நின்றுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இந்த நீயா இருப்பா, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தானே யோசிக்கிறீங்க. நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. இவ வந்து பாய்லட்டோடைய கிங் கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்தப்போ இங்க நடந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் அவளை கூப்பிட்டு பேசியிருப்பாரு. லாஸ்ட் வாரில் நீ இருந்திருக்க தானமா, ட்ரில்லுக்கு கீழே வேலை செஞ்சிருக்க தானே, ஒரு விசாடா வேலை செஞ்சிருக்கேன். ஆமா நான் ஆலிசியா கூட சேர்ந்து வேலை பார்த்தேன்றது மட்டும் இவருக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நான் இங்க ஏன் உனக்கு
கூப்பிட்டேன் தெரியுமா? நான் ட்ரில்லுடைய சீக்ரெட் ரூமை பத்தி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்கலான்னு வந்தேன். சீக்ரெட் ரூம் அப்படின்னா அவன் சோசலின் மேஜிக் ஸ்கூல்ல வந்து இதை உருவாக்கியிருக்கான். அதுவும் எதுக்காக அவன் வந்து பண்ணியிருக்கானா, அவங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தன்னுடைய ஆர்மியில ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் நீ உன் கூட இன்னொருத்தன் அந்த இன்செக்ட் யூசரா இருந்த மெய்னார்ட் 2 பேருமே சேர்ந்து லாஸ்டா அவனுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா கிறிஸ்டல் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரேஷன்ல அவன் தெரியாதனமா எஸ்லின் கிட்ட மாட்டிக்கினான் மெய்னார்ட். இப்போ நீ தனியா தான் இருக்க, அதனால சொல்லு அந்த சீக்ரெட் ரூமை பத்தி உனக்கு எதனா தெரியுமா? இது கேட்டவன் எனக்கு அந்த அளவுக்கு அந்த சீக்ரெட் ரூமை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா ஒரு பெரிய பில்டிங்குள்ள ஒரு நல்ல இருட்டான பிளேஸ்ல தான் அந்த ஒரு ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த ரூம் ஒரு சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஆழமா போகும். மிச்சபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது. இது மட்டும் தான் என் மெமரிஸ்ல இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஒரு ரூம்ல ரொம்ப ஆழமான பகுதி மாதிரி இருக்கும். இது தண்ணிக்குள்ள மூழ்கி கீழே போற மாதிரியான ஒரு இடம் இருக்கும். முடிவில்லாத நிறைய ஃப்ளோர்லாம் நம்மள சுத்தி வட்ட வடிவில் இருக்கும். என்ன சொல்ற, பெரிய ஆழமான பகுதியா? ஆமா, அந்த இடத்துல மூழ்கி கீழே வேற மாதிரி தான் என் மெமரிஸ்ல ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு மிச்சபடி இருக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. சரி ஓகே, நீ சொன்னதுக்கே ரொம்ப நன்றி, நீ போலாம். சரிங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன வேணும்? இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது கொஞ்சம் கொஞ்சமா. நான் இமேஜின் பண்ண வரைக்கும் நான் ஒரு மிரருக்கு முன்னாடி நின்ன மாதிரி நான் யோசிக்கிறேன். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் நான் போட்டுட்டு இருந்த மாதிரி யோசிக்கிறேன். ஆனா சோசியல் இருந்தா அந்த மாதிரியான ஒரு மிரர் முன்னாடி நான் நிப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மிரர்னு சொல்லிட்டு அந்த கிங்கே ஷாக் ஆவான். சரி ஓகே, நீயா சொல்லுங்க கிங், உனக்கு ஒரு புது மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலைக்காக டீச்சரா சேர்த்து விட்டுருப்பாரு. ஸோ இவளுடைய வேலை இங்க இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிச்சு கிங்க கிட்ட சொல்லணும். ஆனா அவளுக்கு ஸ்கூல்ன்ற விஷயம் கொஞ்சம் கூட செட் ஆகாது. அவளை போய் டீச்சரா போடுறாருன்னு சொல்லிட்டு அவ புலம்புறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான டீச்சர் இந்த விஷயத்தை பார்ப்பான் அவளை. ஸோ இன்னொரு பக்கம் மெலியா ரெனால்ட் அசுலர் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சஸ் காமிக்க. ஸோ அவளை பார்க்கறதுக்காக அங்க இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்து அந்த சர்ச் ஃபாதிரியார் மாதிரி இருந்தவர் அங்க வராரு. நீங்க ரொம்ப கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியுது பிரின்சஸ் மெலியா. இல்ல சேர் வுமன், இந்த ஒரு ஆர்டர் என்னுடைய அப்பா கிட்ட இருந்து வந்தது, எம்பரஸ் பி கிட்ட இருந்து. இந்த ஸ்கூல் ஆஃப் மேஜிக்ல பல ரகசியங்கள் இருக்கான், அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா மத்த கண்ட்ரிஸ்க்கு அது போக கூடாதுன்னு யோசிக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது பெரிய முட்டாள்தனமான ஸ்கூலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நிறைய விஷயத்துல மாட்டிக்கின்னு ரெக்கவர் ஆக முடியாம வாழ்க்கையை இழந்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் அப்போ பிரின்சஸ், இப்போ அப்படி இல்ல. இப்போ மேஜிக் எல்லாமே டெவலப் பண்ணி பசங்க புதுசா வந்து மேஜிக்கை கத்துக்குன்னு பல சாகசங்களை ஃபியூச்சர்ல பண்றணும்ன்றதுக்காக தான் அவங்களுக்காக நாங்க இதை கத்துக் கொடுக்குறோம். இது ரொம்ப மாறிடுச்சு இப்போ. இவர் இந்த சோசலின் டிவைன் அகாடமியோடைய டென் கார்டினல் ரோமன். நீங்க கவலைப்படாதீங்க பிரின்சஸ், இந்த ஒரு ஸ்கூலை நான் பாதுகாக்கிறேன். ரொம்ப நன்றி ரோமன். அப்ப இவங்களுடைய சண்டை ஆரம்பிக்கும் போது ஆலிஷாவும் இவங்க 3 பேர்ல யார் சக்தி வாய்ந்தவளா இருப்பாங்க? இல்ல சந்தேகமே வேணாம், அங்க பொறுமையா இருக்கான் பாரு அவன் தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ஆள் தான் இவன். இவனுக்குள்ளது தான் அதிகப்படியான சக்தி வெளிப்படுது. உனக்கு ஒண்ணு தெரியும்ல, இந்த டார்க் லார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ண வந்த ஆளுங்கள்ல நீயும் ஒருத்தி இருக்கன்னு. சோ இப்போ நீ மாறிட்ட. ஆனா அந்த மாதிரி இன்னும் பல பேர் வந்தாங்க தெரியல. அப்படியாப்பட்ட பல பேர்ல இவனும் ஒருத்தன். அப்படிதான் இங்க வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் ஆட்டோ இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அடுத்த கட்டமா அவனுக்கு சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. அந்த ட்வின்ஸ் பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மேஜிக்குமே வந்து ஒரு சில எலமெண்ட்ஸை பயன்படுத்தி தான் அவனுக்கு பயன்படுத்துறானுங்க. ஸோ அந்த ஒரு எலமெண்டல் மேஜிக் வந்து சூப்பரா இருக்கும். திடீர்னு மிரர் ஸ்ட்ரோம்னு சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்துவானுங்க. அங்க பார்த்தா பலகட்ட ட்வின்ஸ் அப்படியே க்ளோன்ஸா வந்துருவானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஆலிஷா தடுக்க முடியுமான்னு யோசிக்க மற்றவங்களும் ஷாக் ஆவாங்க. ஆனா அங்க இருக்கான் பாருங்க அந்த ரே, அவனுடைய சின்ன ஒரு கிறிஸ்ட் பவர் தான் பயன்படுத்துவான். மொத்தமா காணாம போயிட்டு உங்களுக்கு உண்மையான மேஜிக் நான் என்னன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பெல்ல பயன்படுத்துவான், செல்லர்னு. உடனடியா பார்த்தா அங்க அதிகப்படியான மழை வந்து கொட்டுவாங்க. ஸோ இதுல அவனுடைய போலியான க்ளோன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகுது. ஸோ இவன் வெதரையே கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறத டீச்சர்ஸ் எல்லாம் இங்க பாக்குறாங்க. இன்னும் பக்கம் நீயா இதை பார்த்துட்டு அந்த இடத்துல ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பிட்டானுங்களா அப்படின்ற மாதிரி அவ பார்க்க. ஸோ இவன் பயன்படுத்துற இந்த ஒரு மேஜிக்கல் சக்திகள்னால வந்து அங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இதனால பார்த்தா நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு சிரிப்பான், என் மேல பட்டா என் மேல அடிக்கிறதுக்கு ரெடி ஆகலான்னு. ஸோ இவன் பண்ற முட்டாள்தனத்தினால அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓடுறாங்க. அந்த ட்வின் பிரதர்ஸ் கூட ஓடிடுவானுங்க. ஆனா அவன் கரெக்டா டார்கெட் பண்ணி அவனுக்கு மேல மின்னல இறங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அப்பன்னு பார்த்து அங்க வந்து இன்னொரு டீச்சர் சரியா வந்து அங்க ஒரு இரும்பு ராடை சொருவிட்டு தண்டரை அப்படியே பூமிக்கு அனுப்பிடுவாரு. முட்டாள்களை இதை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த. ஸோ நீயா முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிருக்காதுல. ஸோ ட்வின் பிரதர்ஸ் உன பக்கம் டீச்சர் வந்து கூப்பிட்டாலும் எனக்கு உன்னுடைய உதவி எல்லாம் தேவையில்லையா அப்பாயா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆலிஷா உணர் பக்கம் அந்த டீச்சர் கூடவே நிக்கிறல நீயாவை பார்த்துட்டு இவனுக்கு 2 பேரும் நம்ம பார்த்துருக்கோமே இவங்களாச்சு அவனுங்க அப்படின்னு யோசிக்கிறான். கிளாஸுக்கு வெளியில இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் யாரும் பண்ணக்கூடாது, அதனால உடனடியாக டீச்சர் ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அங்க இருந்து அவர் கூட்டின்னு பார்க்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கப்புறம் கலந்து போறாங்க. வா கிளம்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆலிஷா கிட்ட ஹீரோ சொல்லி அவங்க கிளம்பின பிறகு எல்லாரும் கடந்து போனாலும் அந்த ரேன்ற பையன் நம்ம ஹீரோவை பார்ப்பான். ஸோ அதோட இந்தத்துலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கும் அவனுக்குமான பிரச்சனைகள் அதிகப்படியா போகுது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம பழைய ட்ரில்லு அவன் பண்ண அந்த ஒரு ரிசர்ச்னால ஏற்பட்ட பெரிய பாதிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான பிரச்சனையா ஓட போகுது. ஸோ இது ஃபுல்லாவே தான் சீசன் 2 வெறித்தனமா போயிட்டு இருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா போனதுனால அடுத்த எபிசோட் போடலான்னு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் நான் நினைக்கிற அளவுக்கு வீசும் அதே மாதிரி லைக்கும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா தொடர்ச்சியா போடுறேன். சரிங்க, இதோட எந்த வீடு முடிச்சுமா.